பிக்கர் பாஸ் வீட்டுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். குழந்தை, நீங்க வரலாம். குழந்தை, எங்க இவ்வளவு வேகமா ஓடுறீங்க? பிகர் பாஸ், அர்ஜென்ட்டா ஆய் வருது பிகர் பாஸ். ரொம்ப நேரமா அடிக்க வச்சிருந்தனா லைட்டா லீக் ஆயிடுச்சு போல இருக்கு. அதான். ஆமா பிகர் பாஸ், இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? நேரா போயிட்டு லெஃப்ட் எடு. கீழே சிந்தாம போடா டேய். அடுத்ததா சுன்னு, நீங்க வாங்க. டேய், போன் வெடி. உன்னோட தொலை தாங்க முடியாத தான் பிகர் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கேயும் காபன் டச் பண்ணிட்டு இருக்க. வெடி போன. சுன்னு, இங்க போன் அலோட் இல்லன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ பிகர் பாஸ், என் பொண்டாட்டி இல்லாம கூட வந்துருவேன். ஆனா இந்த போன் இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். இந்த போன் மட்டும் இல்லன்னு வைங்க, டேய் எனக்கு தூக்கமே வராது பிகர் பாஸ். இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் இந்த போன் எங்களால அலோ பண்ண முடியாது. அம்மா சொல்லிட்டு இருக்கேன். ஏய் சுன்னு, சுன்னு, சுன்னு. அடுத்ததாக பப்பி, நீங்க வரலாம். பப்பி, நீங்களும் எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுறீங்க? உங்களுக்கும் ஆய் வருதா என்ன? அதனால பிகர் பாஸ், சீக்கிரம் போனா எடுத்து தூக்கு நல்லா நம்ம பார்த்து புரிய முடியும். அதான். அடுத்ததாக மயக்கி, வாங்க. மயக்கி, என்னாச்சு உங்களுக்கு? அடி எதுவும் படலையே? ஒண்ணும் இல்ல பிகர் பாஸ், ஷூ தடிக்கு லைட்டா கீழ விழுந்துட்டேன். ப்ளீஸ் நீங்க இந்த கிளிப் மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் அகைன் வாக் பண்றேன், நீங்க அந்த கிளிப் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாங்க மிஸ்டர் மட்டை. டேய் மட்டை, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பிகர் பாஸ், மாவை போட்டு வாய் ஃபுல்லா விஷயம் அதான் துப்பிட்டேன். நீ இங்க மாவாலாம் போடக்கூடாது. அப்படியா? சரி இரு. எல்லாமே துப்பிட்டேன், இனிமே போட மாட்டேன். போய் தொலை. எங்க இருந்து இவனை பிடிச்சாங்கன்னு தெரியல. ராஜி, இப்போ நீங்க வரலாம். நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. Thank you. உங்க நேம் என்ன? மயக்கி. பேர்ல மட்டும் இல்ல, நிஜத்துலயும் தான். ஏய் காஜி, இந்த ஷோல நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சாரி பிகர் பாஸ். மக்கள் நம்ம ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிக்கர் பாஸ் வீட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நீங்க எல்லாரும் டயர்டா இருப்பீங்க. இப்போ சாப்பிட்டு தூங்குங்க, நாளைக்கா பாப்போம். Guys, wait a minute. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பிகர் பாஸ் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கிறதுனால உங்க எல்லாருக்குமே நான் தான் சமைச்சு கொடுப்பேன். என்கிட்ட நிறைய ரெசிபி இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை நான் சமைச்சு தரேன். ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வெஜ் மேகி, எக் மேகி, பிளைன் மேகி, சீஸ் மேகி, மசாலா மேகி, இதுல உங்களுக்கு எந்த மேகி வேணும்? நாகியா, ஏமா இடாலிட்டர் பிசினஸா? ஆமா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? பார்த்தாலே தெரியுது. வாங்கடா போவோம். ஹே गाइस, எல்லாரும் எங்க போறீங்க? அதிகாலை 6 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, மதியம் 12 மணி. ஏண்டா பரிதேசிங்களா, இது என்ன உங்க வீடா?
இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? இங்க எதுக்குடா வந்தீங்க? எந்திரிங்கடா. யாரா இவன் நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன்றான். எல்லாரும் எஞ்சி டான்ஸ் ஆடுங்க. அட காஜி நாயே. போதும் போதும், எல்லாரும் சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. ஓகே பிகர் பாஸ். ஆமா, அந்த மட்டை எங்க? ஆளே காணோம். அவன் டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு போயிடுவான் போல இருக்குடா. மதியம் 1 மணி. டேய், இந்த காஜு பையன் இருக்கான்ல, பேர்ல மட்டும் இல்ல, ஆளே காஜா தான் சுத்திட்டு இருக்கான். ஆமாடா, பசங்களை விட்டு பொண்ணை கட்டி பிடிக்கிறான். டேய், பிகர் பாஸ் நமக்கு பால் கொடுத்துருக்காரா? குடு. மாமே, பால் பாக்கெட்ல ஏன்டா பேரை மத்தி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறானுங்க? என்ன பிகர் பாஸ், பால் பாக்கெட்டோட எக்ஸ்பைரி டேட் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சு வச்சிருக்கீங்களா? டேய், பால் போயிட்ட குடுறா. காலையில சாப்பிட மாதிரிலாம் காலியா இருக்குது. இருடா சூடு பண்ணி தரேன். ஏய், அதெல்லாம் வேணாம், நல்லா பச்சாவே குடிப்பேன். இதா. வெறும் பால் பாக்கெட் மட்டும் கொடுத்துருக்கீங்க. டீ தூள் காபி தூள் நாங்க எங்க போகுது? நான் பூஸ்ட் தான் குடிப்பேன், பாத்துக்கோ. ஏய் இருடா, ஃபர்ஸ்ட் அந்த ஆள் டீ தூள் தரானான்னு பார்க்கலாம், அப்புறமா நீ பூஸ்டுக்கு போ. டேய், பால் குடிச்ச மாதிரி கீழே வந்துடா. வாயை நல்லா தருது. டேய், பால் குடிச்சா வாயை நோத்தது மாதிரி. எக்ஸ்பீரி ஆன பால் தானே இவன் நம்ம குத்தா, அதான் வாயில நொறுத்துது. ஹவுஸ்மேட், நான் உங்களுக்கு கொடுத்தது பால் இல்ல, பெனாயில். பெனாயிலா? நாங்க அதுல எழுத மறந்துட்டோம். யாரா இவன்? சீக்கிரம் தூங்குடா, தூக்கு தூக்கு தூக்கு. மதியம் 2 மணி. டேய், எதுக்கு என் ஜெட்டி எடுத்து நீ போட்ட? டேய், எனக்கு என்ன தெரியும்? என் ஜட்டி கருப்புல இருக்காது போட்டேன். ஐயா, என் ஜெட்டியில ஓட்ட இருக்கு, அது கூட பார்க்காம நீ எடுத்து போட்ட. என் ஜட்டி தான் ஓட்ட இருக்கும். கேமரா விட்டு வெளியே போய் சண்டை போடுறீங்க பாருங்க. உள்ள வந்து சண்டை போடுறீங்க. டேய், எனக்கு என் ஜெட்டி வேணாம், அவுத்துக்குறா. நானே ஒரு ஜெட்டி தான் எடுத்துட்டு வந்தேன். டேய், நீ ஒரு ஜட்டி அடி பொண்ணு மேல இருக்க. டேய், பொண்ணா? ஏய், யாரா அது? யாரா அது பொண்ணை பத்தி பேசுறது? பொண்ணுனா எனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஏம்மா, நான் அந்த தான் சொல்லுமா? எந்த அர்த்தமா இருந்தேன்? நீ எப்படி ஒரு பொண்ணை பத்தி பேசலாம்? தப்பு பேசுறப்போ தப்பாதான் பேசினா, தப்புதான். இப்பதானே தெரியுது நான் ஒரு பொண்ணோட வீட்டுல வச்சுக்காம இங்க அமுத்து விட்டான்ட்டு. ஏய், என் முன்னாடி பத்திலாம் பேசினா நான் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஐயோ! இவனை குத்திட்டானே. அடிச்சு விட்டானே. ஐயோ, பிகர் பாஸ், இவன் இந்த வீட்டுக்கு ரொம்ப ஆபத்து. இவனை இங்கிருந்து துரத்தி விடுங்க. இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கான். ஏய், யாரை வீட்டு வெளிய போக சொல்ற? இது உங்க அப்பா வீடா? என்ன? இவன் அடிக்க வரானே. நீ கேட்டீங்களா இல்லையா? இது உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கான நேரம். உங்களை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குழந்தை. என்னடா எனக்கும் என் பேருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு நீங்க எல்லாருமே நினைக்கலாம். நான் பிறந்தப்போ எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க. இதை கேட்ட எங்க அப்பா எனக்கு குழந்தைனே பேர் வச்சுட்டான். ச்சே, நாங்க ரொம்ப மிடில் கிளாஸுங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா கிட்ட நான் ரொம்ப நாளா எனக்கு பிடிச்ச ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக்கை வாங்கி கொடுங்கப்பான்னு அடம் பிடிச்சேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு BMW காரை வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன பண்றது, மிடில் கிளாஸா பிறந்துட்டோம்ல, ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது. போதும் குழந்தை, நீ சொல்லும் போதே தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பேன்னு. மூடிட்டு போய் உட்கார்றா.
ஓகே பிகர் பாஸ். என் பேர் மட்டங்க. எங்க ஏரியாவில் ஒரு சில பேர் என் பேரை மாத்தி போ பயப்படாதீங்க சொட்டன்னு கூப்பிடுவாங்க. இந்த அவ்வளோ பெரிய கதை இல்லைங்க. நான் கொஞ்சம் இருக்கும்போது நைட்லாம் தூங்கவே மாட்டான், அழுதுனே இருப்பான். அதை பார்த்து எங்க அப்பா கொஞ்சம் சரக்கத்தை என் வாயில ஊற்றி மட்டையாகிட்டான். அதுல இருந்து மட்டைன்னு பேர் வச்சிட்டாங்க. கரெக்டா தாண்டா வச்சிருக்காங்க. பிகர் பாஸ் என்ன சொன்ன? மட்டைன்னு சொன்னேன். நீங்க போய் உட்காரலாம். என் பேர் பப்பிங்க. என்னடா நாயோட பேர் வச்சிருக்கேன் நீங்க நினைக்கலாம். எங்க அம்மாவுக்கு நாயினா ரொம்ப பிடிக்குங்க. எங்க அம்மா பப்பின்னு ஒரு நாயை செல்லமா வளர்த்தாங்க. அது நான் பிறந்த அன்னைக்கே செத்துருச்சு. அதனால அதோட பேர் எனக்கு வச்சுட்டாங்க பப்பின்னு. போதும், இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பெருசா போறதுனால நம்ம இத்தோட முடிச்சுக்கலாம். ஓகே பிகர் பாஸ். அடுத்த வாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.